வணக்கம். என் பேர் சதீஷ். நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அக்ஷய லக்ன பத்ததி இன்வென்டர் பதுடைமூர்த்தி ஐயா அவங்களுடைய வீடியோ வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக அதில் வந்து லக்னம் நகரும், அப்புறம் வந்து 15 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. நடிகர் ராஜேஸ்வரோட ஒரு இன்டர்வியூ, அது தொடர்ச்சியாக பிஹைண்ட் ரூட்ஸில் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது, என்ன புதுசாக இருக்கே, அக்ஷய லக்னம் பத்ததின்னு சொல்கிறாங்க. லக்னம் ஒவ்வொரு 10 வருஷம் இது மாறுது, லக்னம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் அதை சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு பேசிக்காக வந்து எந்த ஒரு அடிப்படை ஜோதிட புரிதல் கிடையாது. பிறந்த லக்னம், பிறந்த ராசி, பிறந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது, பிறந்த நாளைக்கு இல்லை ஏதாவது வீட்டில் ஹோமம் பண்ணுறதோ நம்ம அது பண்ணுறது, அது மட்டும்தான் தெரியும். அது தவிர இந்த நியூஸ் பேப்பரில் வருது, இல்லை வீடியோவில் வர்ற குரு பேச்சு, சனி பேச்சு போகிறாங்க, அந்த மாதிரி பார்க்குறதுனா எனக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஜோதிடத்துக்குள்ளே வந்து நமக்கு அந்த ஒரு பெரிய இது இல்லை. சரி, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு தேடல் வந்தது. சரி, ஜாயின் பண்ணலான்னா எனக்கு வேறு சில கமிட்மெண்ட்னால நல்லா இது பண்ண முடியாது. அப்படி கொஞ்சம் தள்ளி போய் ஏப்ரல் மாதம் வந்து பேசிக் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். 15 நாள் அப்படின்னு இனிஷியலாக சொன்னாங்க. அதில் வந்து பேசிக் கோர்ஸில் வந்து 10 வருஷத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி பார்க்குறது, எந்த மாதிரியான ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன எடுத்தோடனே பலன்கள் பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த கிளாஸே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பழைய ஈவெண்ட் நம்ம கடந்த காலத்தில் வந்து ஏன் இது நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, இது அந்த டைமில் எப்படி பொசிஷன் இருந்தது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு புரிய வச்சாங்க. புரிய வச்சும்போது அது வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம வந்து உணரணும். அதாவது இதனால தான் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் இது வந்து ப்ரெடிக்ஷனுக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. 15 நாள் சொல்கிறாங்க, 15 நாள் இல்லை, அது அடிஷ்னலாக இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் போகுது. எல்லாரும் புரியணும், எல்லாரும் இது பண்ணணும் அப்படின்னு. அந்த சமயத்தில் வந்து கிளாஸ் எடுத்த எல்லா குருமார்களுக்கும் என்னோடய கோச் வந்து கோவை குழந்தை ஜனா ஐயா, அவங்களும் வந்து எல்லாம் ஈஸியாக வந்து எல்லாருக்கும் புரிஞ்சு காலையில் கிளாஸ் நடக்கும், சாயந்தரம் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி போகும். அந்த டிஸ்கஷனில் வந்து இன்றைக்கி என்ன நடத்துனாங்க, இது இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் இது இந்த மாதிரி பார்க்கணும், இந்த வேறு விதமான இதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும், அதை வந்து நல்லா யோசிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து புரிதல் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி, பேசிக் படிச்சுட்டோம் போதும், அப்புறம் முதல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா அட்வான்ஸ் கோர்ஸ் போகலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை கோச் தான் வந்துட்டு குழந்தை ஜனா சார் வந்துட்டு, இல்லை நீ இது படித்த உடனே நீ இமீடியட்டாக வந்து அட்வான்ஸ் கோர்ஸும் படிச்சிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும். இதை விட இன்னும் நீங்கள் பேசிக் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கற்றுக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அட்வான்ஸில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய சிரமப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தயக்கத்தோடு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து அது எந்த மாதிரி இருக்கும், நம்மளால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றத வந்து ஒரு சின்ன கேள்வி வந்துகிட்டே இருந்தது. இது அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி செகண்ட் டேவே வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு பேசிக் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான பலன்களை எப்படி பார்க்குறது, எப்படி வந்து அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. அதே இது அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து வரும்போது வந்து அது வந்து இன்னும் ஷார்ட் ரன் பண்ணி 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுன்ற இதை வந்து இது பண்ணி, அதுக்கப்புறம் லக்ன புள்ளியை வச்சு அதை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஜாதகரை பற்றிய இது படிப்பு, இல்லை வருமானம் சம்மந்தப்பட்ட 2ஆம் பாவம், அது மாதிரி 3ஆம் பாவம் கான்சன்ட்ரேஷன், இல்லை இளைய சகோதரம் அவங்க சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எப்படி பார்க்கணும், அதுக்கு ஒவ்வொரு பாவத்தையும் வந்து அழகாக வந்து எப்படி எங்கே இருந்தால் ப்ராப்ளமாக இருக்கும், அது எங்கே இருந்தால் நம்ம கவனமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஈஸியாக சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும், கம்ப்ளீட் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றதையும் இது பண்ணாங்க. இதில் இன்னொரு பெரிய வந்து ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம கால்குலேஷன் கையில் போடுறது வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்க்கவும் இது பண்ணுறதும் ஓகே.
ஆனால் இவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. ஃப்ரீ பட் வந்து பேசிக் சாஃப்ட்வேர் பெய்டு வெர்ஷன் வந்துட்டு பேக் டேட்டடில் போய் அன்னைக்கு என்ன இது கிரக நிலைகள் இருந்தது, கோச்சாரம் எப்படி இருந்தது, அதை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அட்வான்ஸ் ஆப்பில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் எந்த மாதிரியான இப்போ சுச்சுவேஷன் இருக்குது, அதை ஈஸியாக வந்து ஒரு 12 கட்டம் அந்த மாதிரி இதில் வச்சுட்டு ஈஸியாக வந்து அந்த இதில் சாஃப்ட்வேரில் பேர், டேட் ஆஃப் பர்த், டைமை வந்து என்டர் பண்ணிவிட்டு அதை போட்டு இமீடியட்டாக வந்து நம்மளால் வந்து பலன் சொல்ல முடியுது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறேன் அந்த சாஃப்ட்வேரில். நம்ம இந்த அட்வான்ஸோட இது இருந்தால் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வச்சுட்டு நம்மளால் வந்து ஈஸியாக குயிக்காக வந்து பண்ண முடியும். பட் அது வந்து அந்த ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அது வந்து மொபைலில் வந்து சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணும்போது நம்ம கோச்சாரம் மற்றபடி ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக பலன் எடுக்க முடியுது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன். இது அட்வான்ஸ் சாஃப்ட்வேரும் அதுக்கப்புறம் இதை கோர்ஸை வந்து அழகாக டிசைன் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, இதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து படிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி ஞானம் இருந்தால் போதும். படிப்பு வந்து அவங்களுக்கு இது பெரிய இது கிடையாது. அவங்க வந்து ஒரு 5வது படிச்சிருக்கலாம், இல்லை டாக்டர் படிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம். யார் வேணால் வரலாம். யார் வேணால் வந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.